89 வயசானாலும் எதிர்த்து நின்னார் பாருங்க ஆயத்துல்லா அலி கமேனி. நீ என்னை குடும்பத்தோடு அழித்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நாட்டினுடைய வளங்களை பாதுகாப்பை நின்னார்ல அவர் மனுஷன். அப்போ இன்றைக்கி ஈரானை இவ்வளோ அடிக்கிறானே, ஏன் இந்தியாவை அடிக்க முடியல? ஏன்னா வெப்பன் இருக்குது. இன்றைக்கி 150 குண்டு வச்சுருக்கோம், அணுகுண்டு 200 குண்டு இருக்குது நம்மகிட்ட. நீ தொட்டுப்பாரு, நோ ஃபஸ்ட் யூஸ். செகண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீ இருக்க மாட்டேன். அப்துல் கலாம் உருவாக்கின அக்னி 8000 கிலோமீட்டர் இருக்கும், சோழி முடிச்சுட்டு போயிடும் இந்தியா. இந்தியாவை ஏன் தொட முடியலன்னா அதுக்கு அப்துல் கலாம் ஐயா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சார். மோடி நான் பவர்ஃபுல் பிரதமர் இருக்கானது இந்தியாவை தொட மாட்டாங்க. ஆனால் இந்தியாவை தொட முடியாததுக்கு உண்மையான ரீசன் என்ன? மோடி என்னங்க, மோடி இன்னைக்கு யாருக்கு மதிக்கிறா? நீங்கள் மோடி ஃபோன் பண்ணாருன்னு சொல்லி போரை நிறுத்துறாங்களா? ஒரு ஃபோன் பண்ணி இந்த ஈரான் இஸ்ரேல் வார நிறுத்துங்களா? ஃபோன் பண்ணி நிறுத்துங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே அவர், சொல்லுங்களா நிறுத்துங்களா? ஏன் நிறுத்த முடியல உங்களால்? நீ யாரை சப்போர்ட் பண்ணணும்? நீ அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க. நீ காம்ப்ரமைஸ் ஆகிட்ட, உன்னையவே மதிப்பான் உலகத்தில். அப்போ இந்தியாவை மற்ற நாடுகள் போருக்கோ இல்லை எதுக்கோ பக்கத்து நெருங்காமல் இருக்கிறதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் தான். அப்துல் கலாம் கிரியேட் பண்ண அந்த அணுகுண்டு தான் காரணம். அணுகுண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம சேஃபாக இருக்கோம். அணுகுண்டு இல்லாதனால தான் உக்ரைன் இன்றைக்கி ரஷ்யாட்ட அடி வாங்கிட்டு இருக்கு. அணுகுண்டு இல்லாதனால தான் ஈரான் இன்றைக்கி இஸ்ரேல்கிட்ட அடி வாங்கிட்டு. தேஜஸ் பறக்குது அப்படின்னா விமானம் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி ஈரானால் விமானம் உருவாக்க முடியல. அப்துல் கலாம் உருவாக்கின மிசைல் உருவாக்கியிருக்காங்க, ஓகே. ஆனால் விமானத்தை உருவாக்க முடியல. அப்துல் கலாம் உருவாக்கின விமானத்தை உருவாக்க முடியல. கடந்த 10 வருடங்களா எந்த கண்டுபிடிப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த கண்டுபிடிப்புகளை வச்சு இன்னும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்தியா பாதுகாப்பாக இருக்குது. எவ்வளோ நியூக்ளியர் பாம்ஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட? கிட்டத்தட்ட 150லேருந்து 200 இருக்கும். ஒரு பாம் பண்ணுறதுக்கு 40-50 கிலோ என்ரிச் வேணும். இப்போ 400 கிலோகிராம் வச்சுருக்கான் ஈரான். அதை என்ரிச் பண்ணி 90% கிரேடாக மாற்றிட்டான்னா அதில் ஒரு 8 பாம்பு டு 10 பாம்பு பண்ணலாம். அக்னியை பார்த்து ஏன் சார் உலகமே பயப்படுது? என்ன காரணம்? இதுதான் 8000 கிலோமீட்டர் பாஞ்சு அடிக்கக்கூடிய குரூஸ் மிசைலுங்க. அது லான்ச் பண்ணோன்னா சைனாவே அலறனா 8000 கிலோமீட்டர் போகிற இதை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. நீ என்ன பார்த்தியே, நீ பார்த்தத நான் சத்தியமா பார்த்தேனே. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்பா. வடகொரிய அதிபர் கூட தொடர்ந்து இது அமெரிக்காவின் சர்வாதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலை தொடரக்கூடாதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. இவங்களையே சார் வடகொரியா அந்த சைட்லாம் போக மாட்டாங்க, டைரக்டா வடகொரியா போனால் நியூக்ளியர் பாம்பு போட்டு விட்டுருவான்ல, அவன் சோழி முடிச்சிருவான்ல, பயம் இருக்குல்ல. நம்ம என்பிடியில் சைன் பண்ண முடியாது நம்ம சொன்னோம், இந்தியாவில் சொன்னோம். யார்? நரசிம்மராவ் சொன்னார். அடுத்து வாஜ்பாய் பீரியடில் நரசிம்மராவ் வாஜ்பாய் சேர்ந்து தான் அப்துல் கலாமும் சிதம்பரமும் சேர்ந்து நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாற்றினாங்க. அப்போ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம் அமெரிக்கா? அதை தாண்டி தானே நின்று ஜெயிச்சோம். நம்ம பண்ணவே கூடாதுன்னு அவ்வளோ. அப்போ இன்றைக்கி ஈரானை இவ்வளோ அடிக்கிறானே, ஏன் இந்தியாவை அடிக்க முடியல? ஏன்னா வெப்பன் இருக்குது. இன்றைக்கி 150 குண்டு வச்சுருக்கோம், அணுகுண்டு 200 குண்டு இருக்குது நம்மகிட்ட. நீ தொட்டுப்பாரு, நோ ஃபஸ்ட் யூஸ். செகண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீ இருக்க மாட்ட, எவன் யூஸ் பண்ணாலும் சரி. அக்னி இருக்குது, 8000 கிலோமீட்டர் போகும் நம்ம அக்னி. அப்துல் கலாம் உருவாக்கின அக்னி 8000 கிலோமீட்டர் போகும். அதனால தான் இந்தியாவை யாருமே டச்மா. சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல் அக்னி. பிரம்மோஸ் இருக்குது, பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல், ஓகே. எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிள், சோழி முடிச்சுட்டு போயிடும் இந்தியா. ஆனால் நம்ம போய் கையேந்திட்டு உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு இங்கே இருக்க ஊடகங்கள் சொல்கிற விஷயம் அதான் சார். இந்தியாவை ஏன் தொட முடியலன்னா அதுக்கு அப்துல் கலாம் ஐயா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சார். மோடி நான் பவர்ஃபுல் பிரதமர் இருக்கானது இந்தியாவை தொட மாட்டாங்க. ஆனால் இந்தியாவை தொட முடியாததுக்கு உண்மையான ரீசன் என்ன? மோடி என்னங்க, மோடி இன்னைக்கு யாருக்கு மதிக்கிறா? நீங்கள் மோடி ஃபோன் பண்ணாருன்னு சொல்லி போரை நிறுத்துறாங்களா? அமெரிக்கா அதிபர் தானே, உனக்கு ஃப்ரெண்டு தானே, ஓ க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. 100 வட்டம் சொல்லிட்டாரு, நான் தான் அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேன்னு சொல்லி 100 வட்டம் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் ஏன் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி இந்த ஈரான் இஸ்ரேல் வார நிறுத்துங்களா? ஃபோன் பண்ணி நிறுத்துங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே அவர், சொல்லுங்களா நிறுத்துங்களா? ஏன் நிறுத்த முடியல உங்களால்? உக்ரைன் வார நிறுத்துறேன்னு சொல்லி பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதுக்கு எவனுக்கு ரெடியாக இல்லை உலக தலைவர்கள். பிகாஸ் யூஆர் சப்மிசிவ். நீ அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்க அமெரிக்காவுக்கு, நெட்டனியாகிட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க. உன்னை எப்படி மதிப்பான் உலகத்தில்? நீ இந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கியா? நீ இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கியா? பை ரைட்டிங், பை கிவிங் இன் ரைட்டிங் டாரிஃபை சைன் பண்ணதுனால என்னாச்சு? $27 பில்லியன் இந்தியாவுக்கு லாஸு. சரி, பொருளாதார லாஸ் கூட போகட்டும், அது மட்டுமா லாஸு? ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியில் லாஸ், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி உனக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி கிடையாது. நீ யாரை சப்போர்ட் பண்ணணும்? நீ அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க.
வேற வழி இல்லை. வேறு வழி இல்லை. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி லாஸ். ஃபாரின் பாலிசி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஃபாரின் பாலிசி வந்து நான் அலைன்டு மூவ்மெண்ட்டாக இருக்கணும். நீ காம்ப்ரமைஸ் ஆகிட்ட உன்னையவே மதிப்பான் உலகத்தில்? எப்படி மதிப்பான்? குளோபல் சவுத் லீடர்ஷிப் போச்சு, இந்தியாவுக்கு போச்சு அது நீ சைன் பண்ணதுனால. ஆனால் 89 வயசானாலும் எதிர்த்து நின்னார் பாருங்க ஆயத்துல்லா அலி கமேனி. நீ என்னை குடும்பத்தோடு அழிச்சாலும் பரவாயில்ல, கடைசி தலைமுறை வரைக்கும் அழிச்சிட்டாங்க, ஆனால் நின்னாரு. தலைமுறை வரைக்கும் அழிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து என்னுடைய நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பேன், என்னுடைய நாட்டினுடைய வளங்களை பாதுகாப்பேன் நின்னார்ல அவர் மனுஷன். நீ எல்லாத்தையும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்தத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்த நீ எப்படி உன்னை வந்து எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டராக மதிப்பாங்க? அப்போ இந்தியாவை வந்து மற்ற நாடுகள் வந்து போருக்கோ இல்லை எதுக்கோ பக்கத்து நெருங்காமல் இருக்கிறதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் தான். அப்துல் கலாம் கிரியேட் பண்ண அந்த அணுகுண்டு தான் காரணம். அணுகுண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம சேஃபாக இருக்கோம். அணுகுண்டு இல்லாதனால தான் உக்ரைன் இன்றைக்கி ரஷ்யாட்ட அடி வாங்கிட்டு இருக்கு. அணுகுண்டு இல்லாதனால தான் ஈரான் இன்றைக்கி இஸ்ரேல்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பண்ணும்போது அமெரிக்கா அவ்வளோ இடையூறுகள் அவ்வளோ இடையூறு பண்ணாங்க. நான் இப்போ சயின்டிஸ்டாக இருக்கேன். மிகப்பெரிய ஒரு சாங்ஷன் பண்ணாங்க. என்டையர் லாக்ஹீட் மார்ட்டினில் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ளைபைவேர் கண்ட்ரோல் சிஸ்டம் லாக்ஹீட் மார்ட்டினோட ஜாயின் வெஞ்சர் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை வந்து உடனடியாக சாங்ஷன் போட்ட உடனே, அணுகுண்டு வெடித்து சோதனை நடத்தின உடனே, சாங்ஷன் அப்ளை பண்ண உடனே லாக்ஹீட் மார்ட்டின்லேருந்து யூகேலேருந்து எல்லா எங்கள் சயின்டிஸ்டெல்லாம் திருப்பி அனுப்பிட்டான். அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டான். ஏர்போர்ட்லேருந்து அப்படியே பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து அப்படியே நேராக பெங்களூருக்கு அனுப்பிட்டான். எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்க. 400 கோடி ரூபா அவுட்டு, 2 வருஷம் உழைப்பு வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அப்துல் கலாம் அங்கே வந்தார். வந்து ஒரு நேஷனல் கிளாட் டீம் ஃபார்ம் பண்ணி, கண்ட்ரோல் லா டீம் ஃபார்ம் பண்ணி, எல்லா லெபார்ட்டரியிலேருந்தும் சயின்டிஸ்டெல்லாம் பிக் பண்ணி போட்டு கண்ட்ரோல் லா நம்மளே பண்ணணும், ஒரே வருஷத்தில் பண்ணணும்னு சொல்லி பட்ஜெட்டை கொடுத்து, குறைஞ்ச பட்ஜெட்டில் கொடுத்து, ஒரே வருஷத்தில் ஃப்ளைபைவேர் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம பண்ணோம். நம்ம பண்ணி இன்றைக்கி என்டையர் கண்ட்ரோல் லா ஃபார் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எல்சிஏவுக்கு நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் ஒர்க் பண்ணுது. சேலஞ்ச் அப்போ நம்ம சாதனை பண்ணி படைச்சி வச்சாரு சார். ஒரே வருஷத்தில் பண்ணி ஒரே வருஷம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்போ அந்த சேலஞ்சில் ஜெயிக்கணும்னு சொல்லி அப்துல் கலாம் முயற்சி எடுத்ததுனால தான் அது நடந்தது. கேஜி நாராயணன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் அதை சாதனை படைக்க முடிஞ்சுது. இன்றைக்கி தேஜஸ் பறக்குது அப்படின்னா, விமானம் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி ஈரானால் விமானம் உருவாக்க முடியல. அப்துல் கலாம் உருவாக்கின மிசைல் உருவாக்கியிருக்காங்க, ஓகே, ஆனால் விமானத்தை உருவாக்க முடியல. அப்துல் கலாம் உருவாக்கின விமானத்தை உருவாக்க முடியல. எல்லா கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி சார் அன்றைய காலகட்டங்களில் இந்த அணுகுண்டு சோதனையாக இருக்கட்டும், எல்லா கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிஜேபி கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்தே சப்போர்ட் பண்ணாங்களா சார்? ஆமாம், வாஜ்பாய் சப்போர்ட் பண்ணார்ல. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு, தோற்று போயிட்டார் நரசிம்மராவ். காங்கிரஸ் தோற்றுருச்சு. நரசிம்மராவ் தான் கூட்டு போய் வாஜ்பாய்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம், நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்லி அப்துல் கலாமையும் சிதம்பரத்தையும் கூட்டு போய் நைட்டு 12 மணிக்கு வாஜ்பாய்கிட்ட போய் மறுநாள் காலையில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர் வந்து 14 நாளில் டிசிஷன் எடுத்து நியூக்ளியர் அட்டாமிக் பாம் டெஸ்ட் 3 அணுகுண்டு சோதனை பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் உலகம் திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் உலகம் வந்து இனிமேல் இந்தியாட்ட டச் பண்ணக்கூடாது. ஆமாம், அவர் ஒரு ப்ரெஸ் மீட் ஃபஸ்ட்டு கொடுத்தார், ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் உலகமே திரும்பி பார்த்துன்னு சொன்னாங்க. அது எப்படி சார் 2 கவர்மெண்ட் அதை சேர்ந்து இந்தியாவை வந்து முன்னெடுக்கணும்னு ஒரு என்ன லீடர்ஷிப், அது லீடர்ஷிப்பு, வாஜ்பாயோட லீடர்ஷிப்பு, நரசிம்மராவோட லீடர்ஷிப்பு, அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி. அது அந்த இந்தியா வரணுன்றதுக்காக இங்கே வந்து எல்லாம் பிஸ்னஸுக்காக அதானி அம்பானியை தூக்கிட்டு தருவேன், இஸ்ரோவை ப்ரைவேட்டைஸ் பண்ணி, டிஆர்டிஓ ப்ரைவேட்டைஸ் பண்ணி, எல்லாத்தையும் வந்து எலும்பை முறித்து நம்மளுடைய என்டையர் இவ்வளோ நாள் உருவாக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இதனுடைய என்டையர் சாதனைகளை எல்லாம் நிறுத்து போக செய்துட்ருக்க மோடியால் என்ன பண்ண முடியும்? கையெழுத்து போட முடியும், அடிமை சாசனம் எழுதி தர முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? கடந்த 10 வருடங்களா எந்த கண்டுபிடிப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த கண்டுபிடிப்புகளை வச்சு இன்னும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியா பாதுகாப்பாக இருக்குது. எவ்வளோ நியூக்ளியர் பாம்ஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட? கிட்டத்தட்ட 150லேருந்து 200 இருக்கும். ஒரு பாம் பண்ணுறதுக்கு 40லேருந்து 45லேருந்து 40-50 கிலோ இன்ட்ரிஸ்ட் வேணும். இப்போ 400 கிலோகிராம் வச்சுருக்கான் ஈரான். அதை என்ட்ரிச் பண்ணி 90% கிரேடாக மாற்றிட்டான்னா அதில் வந்து ஒரு 8 பாம்பு டு 10 பாம்பு பண்ணலாம். அக்னியை பார்த்து ஏன் சார் உலகமே பயப்படுது? என்ன காரணம்? இதுதான் 8000 கிலோமீட்டர்
பாஞ்சு இந்த அடிக்கக்கூடிய குரூஸ் மிசைலுங்க அது. ஓகே, இல்லை அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கா? ஆமாம், நம்மகிட்ட இருக்குது. நம்ம உருவாக்கி வச்சுருக்காரு, அப்துல் கலாம் தான் உருவாக்குனது. அக்னி 5 வந்து அக்னி 1 வந்து 700 கிலோமீட்டர் போகும், அக்னி 2 வந்து 1000 கிலோமீட்டர், அக்னி 3 வந்து 1500, அந்த மாதிரி வேறு வேரியண்ட்டு. அக்னி 5 வந்து 5000 கிலோமீட்டர் ஆஸ் பர் த டார்கெட்டு, பட் ஆனால் 8000 போகும். அது லான்ச் பண்ணோன்னா சைனாவே அலறனா 8000 கிலோமீட்டர் போகிற இதை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த கவர்மெண்ட் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. கடந்த 10 வருஷமாக தான் கண்டுபிடிப்புகள் எவ்வளோ கம்மியாக இருக்கு. நம்ம வந்து அந்த அக்னியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3000 ஸ்டாக் பைல் வச்சுருக்கான் யார், ஈரான். அதனால் இன்றைக்கி சேஃபாக இருக்குது. ஸோ நம்ம அணுகுண்டு 200 150 அணுகுண்டு வச்சுருக்கோம். அக்னி வந்து ஒரு 3000 அக்னி, ஒரு 4000 பிரம்மோஸு, இதெல்லாம் உருவாக்குனா தான் நம்ம வந்து இதாகும். அதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணாமல், அதை டெவலப் பண்ணாமல், அதை என்ரிச் பண்ணாமல் ஹைப்பர்சானிக் குரூஸ் மிசைல் பண்ணணும் அடுத்த லெவலில். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் போய் விமானங்களையும் மிசைலையும் வெளிநாட்டில் இஸ்ரேலில் போய் வாங்கிட்டு இருக்காரு பணத்தை கொடுத்து. யாருக்கிட்ட போர் புரிய போகிறோமோ அவங்கள்ட்டே. ஏன்னா அப்போ தானே ஊழல் பண்ண முடியும். அதில் 7.5 லட்சம் கோடி அலாட் பண்ணி டிஃபென்ஸுக்கு அலாட் பண்ணி எல்லாமே இம்போர்ட் பண்ணால் தான் ஊழல் பண்ண முடியும். அதனால் அதை பண்ணிகிட்டு இருக்கான். இண்டிஜினைசேஷனை விட்டாச்சு. இங்கே ஆத்ம நிர்பார் பாரத்ன்றது சும்மா பேச்சுக்கு தான். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி.